Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம் ஆண்டவர் நமக்கு தருகின்ற வார்த்தை லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்கின்ற தலைப்பு இழந்து போனதை தருகின்ற தேவன் என்று இந்த பாகம் 3 உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த லூக்கா 19:10 சொன்னபடி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று நாம் வாசித்தோம். சகோதரர்களே, கடந்த காணொளியிலே நாம் சொல்லியிருந்தோம், இழந்து போனது என்ன? முதலாவது ஆதாம் இழந்த மீட்பை பெறுவதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று நாம் தியானித்தோம். சகோதரர்களே, தேடும் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புங்கிற வார்த்தை நம்ம பாத்தீங்கன்னா அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்பாங்க. முதல்ல ரட்சிப்புனா என்னன்னு பார்த்தா விடுதலை, மீட்பு. அப்ப இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்கிறவராக இருக்கின்றார். எதிலிருந்து விடுவிக்கின்றார்? பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் விடுவிக்கின்றார். சகோதர சகோதரிகளே, அப்ப நீங்க எந்த சமயத்தவராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும் பொழுது நீங்கள் ரட்சிப்பு, அதாவது விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியும். சகோதரர்களே, இப்ப நம்ம செய்திக்குள்ள வரும் பொழுது இழந்து போனதை தருகின்ற தேவன். அப்ப இந்த பாகம் 3 பாத்தீங்கன்னா 4 நபர்களை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். சகோதர சகோதரிகளே, முதலாவது யாக்கோபை குறித்து தியானிக்க போகின்றோம். ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு, ஈசாக்குடைய குமாரன் யாக்கோபு. இந்த யாக்கோபு இழந்து போன சந்தோஷத்தை எவ்வாறு பெற்றுக் கொள்கிறார் என்பதை குறித்து முதலாவது நாம் தியானிக்க போகின்றோம். இரண்டாவதாக கெட்ட குமாரனை குறித்து தியானிக்கும் பொழுது இழந்து போன ரட்சிப்பை அவன் எவ்வாறு மீண்டு பெற்றுக் கொண்டான் என்பதை குறித்தும் நாம் தியானிக்க போகின்றோம். மூன்றாவதாக யோனாவை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். இந்த யோனா இழந்து போன ஊழியத்தை எவ்வாறு பெற்றுக் கொள்கின்றான் என்பதை குறித்தும், இறுதியாக யோபை குறித்து தியானிக்க போகின்றோம். இவர்கள் எல்லாரும் ஒண்ணுதான் இழந்து போனாங்க. ஆனா அந்த யோபு எல்லாவற்றையும் இழந்தவனாக இருந்தான். அவன் எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக எவ்வாறு பெற்றுக் கொண்டான் என்பதை குறித்து இந்த காணொளியில நாம் தியானிக்க போகின்றோம். சகோதர சகோதரிகளே, முதலாவது நாம் யாக்கோபை குறித்து தியானிக்கும் பொழுது, இதற்காக நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்திலே நாம் தியானிக்கும் பொழுது, அங்கே யாக்கோபு கானான் தேசத்திலே வசித்தான் என்று நாம் படிக்கின்றோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே கானான் தேசத்திலே குடியிருந்தான் என்று போடப்பட்டுள்ளது. சகோதர சகோதரிகளே, இவ்வாறு இருக்க இந்த யாக்கோபுக்கு முதிர் வயதிலே யோசேப்பு என்ற ஒரு குமாரன் பிறக்கின்றான். அவன் 17 வயதுடனா இருந்தானா. இந்த யோசேப்பு என்ன பண்ணுவார்னா, தன் தகப்பனுக்கு இருந்த மறுமனையாட்டியுடைய பிள்ளைகள் பண்ற தவறுகள் எல்லாவற்றையும் தகப்பனிடத்துல இந்த யோசேப்பு சொல்லுவாராம். இந்த பிரகாரம் நடந்துச்சு, இந்த பிரகாரம் இவர்கள் தவறு செய்தார்கள்னு யோசேப்பு எல்லாவற்றையும் தகப்பனிடத்துல மறைக்காமல் சொல்கின்ற ஒரு குமாரனாக அவன் இருந்தான். இவ்வாறு இருக்கும் பொழுது இந்த யோசேப்ப மற்ற பிள்ளைகளை காட்டிலும் யாக்கோபு அதிகமாக நேசித்தாராம். ஏன்னு பாத்தீங்கன்னா, முதிர் வயதுல பிறந்த பிள்ளை, தன்னுடைய நேச மனைவிக்கு பிறந்த பிள்ளை என்று யாக்கோபு இந்த யோசேப்பை அதிகமாக நேசித்தாராம். அது மாத்திரமல்ல, பல வருண அங்கியை தரித்து யோசேப்புக்கு கொடுத்தாராம். இதனால மற்ற எல்லா பிள்ளைங்களும் பாக்குறப்ப தகப்பன் மேலையும் இந்த யோசேப்பு மேலே ஒரு பொறாமை, யோசேப்பு மேலதான் அதிக பொறாமை. என்ன, நம்ம அப்பா நம்ம எல்லாரையும் காட்டிலும் இந்த யோசேப்பு அதிகமா நேசிக்கிறாரு, இவனை நம்ம ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இப்படி நினைத்து கொண்டிருக்கப்ப, இதுல முக்கியமான ஒரு காரணத்தை இப்ப பார்க்க போகின்ற ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கும் பொழுது யோசேப்பு சொல்கின்றான், நான் ஒரு சொப்பனத்தை காண்டேன், நாம் வயலிலே அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருக்கின்றோம், என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கின்றது, உங்களுடைய அரிக்கட்டுகள் எல்லாம் என்னை வணங்குகிறது என்று சொன்ன பொழுது இந்த சகோதரர்கள் ஏற்கனவே காண்டா இருந்து பிரச்சனையில இருந்தாங்க. என்ன இவன் இப்படி இருக்கானு, இப்ப இவன் சொப்பனத்தை பார்த்தோன்னா சகோதரருக்கு உச்சக்கட்ட டென்ஷன் ஆயிட்டாங்க. இவனை எப்படியாவது காலி பண்ணிடணும்பா, இவன் சொப்பனம் எப்படிதான் நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசேப்பு மேல பொறாமையோட இருந்தார்களாம். அடுத்து இன்னொரு காரியத்தை பாத்தீங்கன்னா, இன்னொரு சொப்பனத்தை காண்கின்றார். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பார்த்தா, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினதுன்னு சொன்னோன்னே அவங்க அப்பாவே டென்ஷன் ஆயிட்டாரு. அப்ப என்ன பண்றாரு, அவர் கேட்கிறாரு, உன் தாயும் நானும் உங்க சகோதரர்கள் எல்லாம் உன்னை வணங்குவோமா அப்படின்னு சொல்லி அவரை கடிந்து கொண்டார் என்று வேதத்திலே போடப்பட்டுள்ளது. இவ்வாறு இருந்தாலும் யாக்கோபு அதை தன் இருதயத்திலே வைத்திருந்தாராம். அப்ப இந்த காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது தேவன் செய்ய போகின்றதை யோசேப்புக்கு சொப்பனத்திலே வெளிப்படுத்துகின்றார். சகோதர சகோதரிகளே,
இவ்வாறு இருக்கும் பொழுது இந்த யாக்கோபு என்ன பண்றாரு, அவருடைய சகோதரர்கள் அவனோட மகன்கள் எல்லாம் ஆடு மேய்க்கிறதுக்காக போயிட்டாங்க. அப்ப சீகேம்ல ஆடு மேய்க்கிறதுக்காக போறப்ப இந்த யாக்கோபு யோசேப்பு அழைத்து சொல்றாரு, உன் சகோதரர்கள் எல்லாம் சீகேம்ல ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, நீ போய் உன் சகோதரோட நலத்தெல்லாம் விசாரிச்சுட்டு வா, எப்படி இருக்காங்க, சேமமா இருக்காங்களான்னு பாத்துருவா அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது இந்த யோசேப்பு தன் சகோதரர்களை தேடி போகின்றார். இங்க நீங்கள் பார்க்கும்போது அவர் வழி தெரியாம யோசேப்பு போயிட்டாரு, அங்க எங்க போயிட்டாங்கன்னு தெரியல, சீகேம்ல பார்த்தா ஆளை காணோம். இப்படி இருக்கப்போ ஒரு மனுஷன் வந்து சொல்றான், அவர்கள் தோத்தானுக்கு போகிறார்கள் என்று கேள்வி அவங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றப்ப யோசேப்பு தோத்தானுக்கு போய் அவரோட சகோதரர்களை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கு. தூரத்துல வர்றப்ப அவரோட சகோதரர் சொல்கின்றார்கள், பாருங்க, இதோ சொப்பனக்காரன் வருகின்றான், இவனை நம்ம கொன்று போட்டா இவனுடைய சொப்பனம் எவ்வாறு நிறைவேறும் என்று சொல்லி பேசுகிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இதான் சகோதரர்களை பிசாசோட எண்ணம். அவர்களை அறியாமலே அந்த சொல்றாங்க, பாருங்க, இதோ சொப்பனக்காரன் வருகின்றான், அவனுடைய சொப்பனம் எவ்வாறு நிறைவேறுகிறது என்பதை பார்ப்போம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் தாம் செய்ய போவதே சொப்பனத்திலே யோசேப்புக்கு வெளிப்படுத்துகின்றார். யோசேப்பு இருந்தாதானே ஆண்டவருடைய காரியம் நடைபெறும். யோசேப்பை க்ளோஸ் பண்ணிட்டா எப்படி நடக்கும் என்று அவர்களை அறியாமலே அவங்க சொல்றாங்க. அப்படி இருக்கப்ப யோசேப்பு தூரத்துல வர்றப்ப இவனை கொன்னுடணும்னு பிளான் போட்டாங்க எல்லாருமே. இப்ப யோசேப்பு வந்து கொண்டிருக்கின்றார். அப்ப வந்து கொண்டிருக்கப்ப அப்ப ரூபன் சொல்றாரு, இவனை கொல்ல கூடாதுங்கிறது ஐடியா கொடுக்குறாரு. இவனை ஏன்பா கொல்றீங்க, இந்த குழியில போட்டுருவோம் அவனை அப்படின்னு சொல்றப்ப சரி அதுக்குன்னு ஒத்துக்கிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, யோசேப்பு வந்து யோசேப்போட இந்த பலவர்கள் அங்கேயே உரிச்சிட்டு யோசேப்ப குழியில தள்ளிட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப சாப்பிடுறதுக்காக அங்க போடப்பட்டுள்ளது, புசிப்பதற்காக மத்தியான சாப்பாட்டுக்கு போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் யூதா சொல்றாரு, நம்ம சகோதரனை நம்ம ஏன் கொலை பண்ணணும், இவனோட ரத்த பலி ஏன் நம்ம மேல வரணும், இவனும் நம்மளோட மாம்சம் ரத்தம் தானே, இவனை இந்த வர்ற இஸ்மவேலருக்கு வித்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்றப்ப எல்லாருக்கும் அது ஒத்துக்கிறாங்க. அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா பிசாசோடைய திட்டம் என்னது, யோசேப்பை அழித்து போடணும்னு. ஆனா யூதா வழியா ஆண்டவர் ஏவி இவனை ஏன் கொல்றீங்க, இஸ்மவேலர்கிட்ட வித்து போடுங்கன்னு இங்க சொல்றாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க நம்ம பாக்குறப்ப ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை யார் வழியாகவும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் சகோதரர்களே. அப்ப யோசேப்பை குழியில இருந்து தூக்கி விட்டு இந்த இஸ்மவேலர்கிட்ட வித்து போடுறாங்களாம். ஆதியாகமம் 37 அதிகாரம் 28வது வசனத்துல 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்களாம். அப்ப நீங்க இங்க பார்க்கும் பொழுது இந்த யோசேப்பு இயேசுவுக்கு முன்னாதாரமாக இருக்கின்றார். இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க, இந்த யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விற்கிறாங்க சகோதரர்களே. அப்ப நம்ம இங்க பார்க்கும் பொழுது இந்த மாதிரி யோசேப்பை வித்து போட்டாங்க. அந்த இஸ்மவேலர்கிட்ட வித்தோன்னா அவங்க எகிப்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வர்றப்ப முக்கியமான காரியம் இதுதான். என்ன பண்றாங்கன்னா இந்த யோசேப்போட அந்த அங்கி என்ன பண்றாங்க, ஒரு வெள்ளாட்டு கடாவை அடிச்சு அதோட ரத்தத்தை அந்த அங்கில தெளிச்சு அவங்க அப்பாட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நல்ல பசங்க மாதிரி இந்த சகோதரர்கள் எல்லாம் அப்பாட்ட வந்து, இந்த வெள்ள அங்கிய பாத்தீங்களா, இதை நாங்க பார்த்தோம், ரத்தத்தோட கிடக்கு, இது உங்களுடைய குமாரனோடதான் பாருங்க அப்படின்னு சொல்றப்ப யாக்கோபு என்ன பண்றாங்கன்னா, இது பாருங்க ஆதியாகமம் 37 அதிகாரம் 33வது வசனத்துல, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் யோசேப்பை பிரிந்து போட்டதுன்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 37 அதிகாரம் 35வது வசனத்துல சொல்றாரு யாக்கோபு, நான் துக்கத்தோடு என் பாதாளத்தில் என் குமாரனிடத்தில் இறங்குவேன்னு சொல்லி சந்தோஷத்தை இழந்தவனாக இந்த யாக்கோபு காணப்படுகின்றான் சகோதரர்களை. இப்பதான் நம்ம செய்திக்குள்ளே வரோம். இந்த யாக்கோபு சந்தோஷத்தை இழந்து போகின்றார். ஏன், தன்னுடைய குமாரன் நல்லா எப்படி பாத்தீங்கன்னா முதிர் வயதுல பிறந்த குமாரன் ஒரு துஷ்ட மிருகம் கொண்டுருச்சேன்னு சொல்லி அவன் என்ன பண்றான், 37 34 என்ன பண்றான், வஸ்திரத்தை எல்லாம் கிழித்துக் கொள்கின்றானா. வஸ்திரத்தை கிழித்து கொண்டு இந்த யாக்கோபு என்ன பண்றான்னா ஆறுதல் தேடாதபடி அழுது புலம்பி கொண்டிருந்தானா. அப்ப நீங்க இங்க பார்க்கும் பொழுது இந்த யாக்கோபு சந்தோஷத்தை இழந்தவனாக தன் மகன் மரித்து விட்டான் என்று சொல்லி நான் துக்கத்தோட பாதாளத்திற்கு இறங்குவேன்னு சொல்லி அழுது நெடுநாளே அழுது கொண்டு ஆறுதல் யாரும் சொல்ல வேணாம்னு சொல்லி குமாரர்கள் எல்லாம் வெளியே உள்ள வர விடாம தடுத்து வெளியில அனுப்பிட்டாராம். அப்ப இங்க நீங்க பார்க்கும் பொழுது இந்த இழந்து போன சந்தோஷத்தை இந்த யாக்கோபுக்கு தேவன் மீண்டும் தருகின்றார். எவ்வாறு தருகின்றார் என்று நாம் பார்க்கும் பொழுது இப்ப அதுக்கப்புறம் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த நிகழ்வு தான், இந்த யோசேப்பு எகிப்துக்கு செல்கின்றார். அங்கே பார்த்தோம்னா பார்வோன் ஆதியாகமம் 41 அதிகாரத்துல பார்வோனுக்கு சொப்பனம் வருகிறது. அதற்கான அர்த்தத்தை யோசேப்பு சொன்ன பிறகு பார்வோன் என்ன செய்யறாரு, யோசேப்பை எகிப்து முழுவதுக்கும் அதிபதியாக மாற்றுகின்றார். பிறகு சகோதரர்கள் எல்லாம் தானியம் வாங்குவதற்காக பஞ்சம் வந்ததுனால திருப்பி எகிப்துக்கு வராங்க. அங்க யோசேப்பு பார்த்தோன்னா என்ன ஆயிடுச்சு, அவர் நான் சகோதரர்கள் என்று கண்டு கொண்ட பிறகு சகோதரருக்கு தானியம் கொடுத்து அனுப்பி 2வது தடவையும் பார்க்க வர்றப்பதான் யோசேப்பு தன் சகோதரத்தில் தன்னை வெளிப்படுத்துகின்றார். நான் தான் யோசேப்பு, நீங்க என்ன இப்படி செஞ்சாலும் தேவன் நன்மைக்காக தான் இவ்வாறு செய்ய வைத்தார் என்று சொல்லி தன் சகோதரத்தில் சொல்லி அனுப்புகின்றான். ஆதியாகமம் 45 அதிகாரத்துல
இன்னும் பஞ்சம் அதிகமாகும், நீங்க நம்முடைய தகப்பனை கூட்டிக் கொண்டு இங்க எகிப்துக்கு வாங்க, இந்த கோசேன் தேசத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வண்டியை அனுப்பி விடுறாரு. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல இந்த சகோதரர்கள் போய் சொல்றாங்க, யோசேப்பு உயிரோடு தான் இருக்கான், எகிப்து முழுமைக்கு அதிபதியா இருக்கிறான், இதோ உண்மை கூட்டிட்டு வர்றதுக்காக வண்டி அனுப்பியிருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்றப்ப அங்க சொல்லப்பட்டுள்ளது 45:27 யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்ததான். அப்ப என்ன ஆச்சுன்னா, துக்கத்தோட பாதாளத்திற்கு செல்வேன் என்று சொன்ன யாக்கோபு அந்த மகன் உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தி கேட்ட பிறகு அவனுடைய ஆவி உயிர்ப்பித்ததான். நான் மரணம் அடையும் முன்னே என் மகனை காண செல்வேன் என்று சொல்லி யாக்கோபு என்ன பண்றாரா, அவரால் அதாவது எப்படின்னா இழந்த சந்தோஷத்தை மீண்டும் யாக்கோபு பெற்றுக் கொள்கின்றான் சகோதரர்களே. அப்ப இங்க யாக்கோபு இங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக தான் தேவன் இந்த யோசேப்பை முன்னதாக எகிப்துக்கு அனுப்பி வைத்தார். அப்ப இங்க பார்க்கும் பொழுது பிறகு யாக்கோபு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பெயர் சேபாவுக்கு சென்று 46ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பெயர் சேபாவுக்கு சென்று தேவனுக்கு பலியிட்ட பிறகு யோசேப்பை போய் சந்திக்கின்றார். சந்தித்த பிறகு என்ன நடக்கின்றது, 2 பேர் கட்டி ஆற தழுவி அழுகுறாங்க, அப்பாவும் பிள்ளையும். அப்ப அவன் யாக்கோபு இழந்து போன சந்தோஷத்தை தேவன் அவருக்கு மீண்டும் தருகின்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சகோதர சகோதரிகளே, நான் என்னுடைய வாழ்க்கையில இந்த யாக்கோபு மகனை இழந்ததுனால வாழ்க்கையே இல்லாதபடி நினைச்சாரு, அது போல என்னுடைய வாழ்க்கையிலும் நான் பல்வேறு இழப்புகளை சந்தித்து விட்டேன். ஒரு சந்தோஷமே இல்லாதவனாக என் வாழ்க்கையில் இருக்கனே, செத்து போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா சகோதரர்களே, நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தை தேவன் மீண்டும் உங்களுக்கு தர வல்லமை உள்ள தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை மறந்து விடாதீர்கள் சகோதர சகோதரிகளே. இந்த யாக்கோபுக்கு இழந்த சந்தோஷத்தை தந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இழந்த எல்லா சந்தோஷத்தையும் தர தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து நம்ம 2வதாக பார்க்கும் பொழுது இறந்து போன ரட்சிப்பை குறித்து தியானிக்க போகின்றோம். இழந்து போன ரட்சிப்பு, இதற்காக லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 11 முதல் 32வது வசனம் வரைக்கும் ஒரு ஆண்டவர் உவமையை சொல்றாரு. அதுல பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்களாம். அதுல இளைய குமாரன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தகப்பன் இடத்துல அப்பா சொத்துக்கள் எல்லாம் பிரிச்சு கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிட்டு என்ன பண்றான், கொஞ்ச நாட்டை வச்சு தூர தேசத்துக்கு சென்று ஜீவன் அங்க என்ன துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி எல்லாவற்றையும் அழித்து போட்டான். அப்ப ஒண்ணுமே இல்லாம எல்லாமே ஓட்டாடி ஆனதுக்கு அப்புறம் அந்த தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்கின்றது. அதனால அவன் குறைவுபட தொடங்கினானா. அப்ப என்ன ஆயிடுச்சு, பையனுக்கு என்ன பண்றான், காசுக்கு வழி இல்ல, சாப்பாடு பூவாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த தேசத்துல இருக்க ஒரு குடியானவனிடத்துல போய் வேலைக்கு சேர்றானா. என்ன வேலைன்னு பாத்தீங்களா சகோதரர்களே, சௌகரியமா வாழ்ந்த இவன் என்ன வேலை, பன்றி மேய்க்கின்ற வேலை. ஹல்லேலூயா. அப்ப தகப்பனை விட்டு, தகப்பனோடு இருக்க அந்த அனுபவத்தை விட்டு வெளியே போய் ஜீவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்தபடினா என்ன மேய்க்கிறானா, ஒரு கோடீஸ்வரன் பணக்காரனா இருந்தவன் பன்றி மேய்க்கிற வேலைக்கு போயிட்டானா. அது மாத்திரமல்ல, அந்த பன்றி சாப்பிடுகின்ற தவிர்த்தினால தன் வயிற்றை நிரப்பனத்தானா, அதுவும் அவனுக்கு கிடைக்கலையா. அந்த வசனம் சொல்கின்றது, நான் ஏன் இந்த பசியினாலே சாக வேண்டும், நான் என் தகப்பன் வீட்டுக்கு அவன் புத்தி தெரிந்தவனாக சொல்றானா, நான் என் தகப்பன் வீட்டுல அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள நானும் ஒருத்தனாக போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், லூக்கா 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல அவன் எழுந்து புறப்பட்டு என்று போடப்பட்டுள்ளது. அப்ப என்ன பண்ண, அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்துல போய் சொல்றானா, தகப்பனே உமக்கு பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, உங்களுடைய வேலைக்காரர்கள் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்றதுக்காக வரான். அப்ப பார்த்தோன்னே லூக்கா 15:21 தகப்பன் என்ன பண்றான், அப்படியே கட்டி அணைத்து குடிக்கிறாரா. குடித்து 15:22 லூக்கா 15:22 சொல்றானா, என்ன பண்றானா, அவன் கைகளுக்கு மோதிரம், கால்களுக்கு பாதரட்சையும் கொடுத்து உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கின்றாராம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 15:23 பார்த்தா கொளுத்த கன்றுகளை அடிக்கின்றாராம், அடிச்சு விருந்து சமைக்கிறாராம். ஹல்லேலூயா. அப்ப இந்த நிகழ்வை நம்ம பார்த்துட்டோம். இப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு குமாரன் இருக்கின்றான், இளைய குமாரன், அவன் தகப்பனை விட்டு செல்கின்றான், அநேக பாடுகள் அனுபவித்த பிறகு தகப்பனிடத்துல மீண்டும் வருகின்றான். தகப்பன் ஏன் இப்படி செஞ்சேன்ல கேட்காம அவனை கட்டி அணைத்து கொண்டு அவனுக்காக என்ன பண்றாரு, உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறாரு, கைக்கு மோதிரம், கால்களுக்கு பாதரட்சியை கொடுக்கிறாரு, கொளுத்த கன்று அடித்து விருந்து வைக்கின்றார் சகோதரர்களே. அப்ப இந்த நிகழ்வு ஒரு உவமையாக இப்ப சொல்லியாச்சு. இதன் அர்த்தத்தை இதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே.
இப்ப அந்த தகப்பன் என்பது யாரை குறிக்கின்றது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றது. அந்த இளைய குமாரன் யாரு? நம்ம தான். அல்லேலூயா. அப்ப என்ன ஆயிடுச்சு? நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் தகப்பன் இடத்துல இருக்கோம், அதாவது ரட்சிக்கப்பட்டு அல்லேலூயா ஆண்டவர் இடத்துல உறவாடி மகிழ்ந்து இருக்கிறோம். அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாட்கள் சென்ற பிறகு ஆசையை பிரித்து கொண்டு போனானா. அப்ப என்ன ஆயிடுச்சு? நம்ம நல்லா ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டோம்னா அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சோதரம் பிரதர் அப்படின்னு சொல்லி சபைக்கு போறது, எழுப்புதல், 9 மணிக்கு மீட்டிங்னா 8:55 8:50 சர்ச்சுக்கு போயிடுறது, அருமையான வாழ்க்கை. ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஓடிடுது. அதுக்கப்புறம் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் போனதுக்கு அப்புறம் பார்த்தோன்னே, நமக்கு போவாத சர்ச்சா 9 மணிக்கு தானே பிரதர் போவோம், பிரதர் 9:15 9:30 போவோமே, ஆண்டவர் எங்க போயிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு? பின்மாற்றம் வருகின்றது. ஏன் இந்த பின்மாற்றம் வருகின்றது? அப்ப நம்ம என்ன, அந்த ஆவியில் இருந்து அன்பு இல்லாம போயிடுது. அப்ப என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? சர்ச்சுக்கு லேட்டா வர்றது. அப்புறம் என்ன ஆயிடுது? கொஞ்ச நாள் கழிச்சு ஒர்ஷிப்பே முடிஞ்சு செய்தி எடுக்கிற நேரத்துக்கு வர்றது. அடுத்து இன்னொரு 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா செய்தி முடிகிற நேரத்துக்கு வர்றது. இறுதியில பாத்தீங்கன்னா, எதுக்கு பிரதர் போயிட்டு ஆன்லைன்ல பாத்துக்குவோம் பிரதர் சண்டே சர்வீஸ எதுக்கு அப்படிங்கிற மாதிரி பின்மாற்றத்தின் ஆவியில இருக்கிறப்ப பின்மார்க்கமா போயிட்டு என்ன பண்றோம்? அப்ப இவ்வாறு இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? ஓம் அவனே நீ போ அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் விட்டுட்டாலும், நம்முடைய தேவன் விடுகின்ற போற மாதிரி விட்டாலும் அவர் விடுறவர் இல்ல, கைவிட மாட்டார். என்ன பண்றாரு? நம்ம அப்படி ஆண்டவரை விட்டு பின்வாங்கணும்னு பாத்தீங்கன்னா அநேக அடிகள் அடிக்கப்படுதான். அநேக அடிகள் அடிக்கப்பட்டுன்னு திருப்பி அப்பா அவன் எப்படி என்ன ஆயிடுச்சான்? நான் பசினால சாகிறேன் என்று சொல்ற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றானா? புத்தி தெளிந்து மீண்டும் தகப்பன் இடத்துல வர்றானா. அப்ப நம்மளும் என்ன ஆயிடுச்சு? ஒரு பிரச்சனையில, பெரிய பிரச்சனையில மாட்டினதுக்கு அப்புறம் அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சபைக்கு நம்ம ஓடி வர்றோம். திருச்சபைக்கு வந்து ஆண்டவருடைய பாதத்துல விழுகிறோம். அப்ப விழுந்தோம் என்ன ஆயிடுச்சு? திருப்பி புதுப்பிக்கப்பட்டு பழைய வாழ்க்கை இல்லாம இரட்டை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்துல வருகின்றோம். இது நடந்த நிகழ்வு பொதுவாகவே. அப்ப நீங்க இங்க பார்க்கும் பொழுது இந்த இளைய குமாரன் முதலாவது அவன் இருக்கும் பொழுது அந்த ரட்சிப்பை தகப்பனிடத்திலிருந்து செல்லுதல் என்றால் என்ன? இயேசுவின் அன்பை விட்டு விலகி சென்று விடுகின்றான். தூர தேசத்துக்கு அப்படியே ஆண்டவரே விட்டு போயிட்டான் அப்படியே. அப்ப ரட்சிப்பை இழந்தவனாக அவன் போய்விட்ட பிறகு கர்த்தர் என்ன பண்றாரா? விட்டு பிடிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அவனுக்கு அப்பா அவன்கிட்ட பின்னாடியே போல, அவன் வருவான் என்று காத்திருந்தார். ஹல்லேலூயா. அப்ப இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, பின்மாற்றத்துல இருந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? பாவத்தின் நடுவில் இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, அந்த தகப்பன் அவன் மகனுக்காக காத்து கொண்டே இருந்தாராம். இன்னைக்கு வருவான், நாளைக்கு வருவான், நாளானைக்கு வருவான்னு. அவன் வருகின்ற பொழுது, டே ஏன்டா இப்படி தப்பு செஞ்சா தகப்பன் சொல்ல, ஓடி போய் அவனை கட்டி அணைத்துக் கொண்டாராம். சகோதரர்களே, இன்னைக்கே நீங்க பாவத்துல இருக்கீங்களா? மனம் திரும்பி அந்த இளைய குமாரனை போல அந்த கெட்ட குமாரன் என்ன பண்ணானா? நான் எழுந்து என் தகப்பன் இடத்திற்கு போவேன் என்று சொல்லி வந்தானா. அது போல இன்னைக்கு இந்த காணொலியை பார்க்கின்ற நீங்க இப்பொழுதே எழுந்து இயேசுவின் இடத்தில் வாருங்கள். சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து உங்களை கட்டி அணைத்து உங்களை ஏற்றுக்கொள்கின்றவராக இருக்கின்றார். என்னை விட்டு போனில, வாடா வாடா அப்படி சொல்றவர்கள், உங்களை கட்டி அணைத்து உங்களுக்கு என்ன பண்ணுறோம்? உயர்ந்த வஸ்திரத்தை கொடுப்பாராம். சகோதரர்களே, நீங்கள் இழந்து போன அந்த ரட்சிப்பை மீண்டும் தருகின்ற தேவனாக நம் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, கைகளுக்கு மோதிரத்தின், கால்களுக்கு பாதரட்சம் கொடுத்து கொழுத்த கன்றை அடித்து விருந்து வச்ச மாதிரி ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சகோதரர்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தில் அவன் புத்தி தெளிந்தவனாக எழுந்து புறப்பட்டானா. அது போல இன்னைக்கு நீங்க இப்பொழுது எழுந்து புறப்பட்டு இயேசுவினிடத்தில், தகப்பனிடத்தில் அவன் வந்ததை போல நீங்கள் இயேசுவினிடத்தில் ஓடி வாருங்கள். சகோதர சகோதரிகளே, இயேசு நீங்கள் இழந்து போன ரட்சிப்பை இன்றே உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை உயர்த்த, உங்களுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சகோதரர்களே, ஆக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது அங்கே கடக்காதீங்க. நீங்க நம்ம அதாவது ரட்சிப்பை இழந்து பின்மாற்றத்தை போனதை பற்றி இல்ல, இப்பொழுதே எழுந்து இயேசுவினிடத்தில் வாருங்கள், இழந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த இளைய குமாரன் இழந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டான். அது போல நீங்களும் பெற்றுக் கொள்ளும்படி இயேசு இன்றே உங்களை அழைக்கின்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப 2 பேரை குறித்து பார்த்தோம், யாக்கோபை குறித்து பார்த்தோம், இந்த இளைய குமாரனை குறித்து பார்த்தோம். மூன்றாவதாக இழந்து போன ஊழியத்தை ஒரு நபர் எவ்வாறு பெற்றுக் கொள்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். இதற்காக யோனாவின் புஸ்தகத்திற்குள்ளே நாம் கடந்து செல்ல போகின்றோம். இங்க நீங்க பார்க்கும் பொழுது என்ன ஊழியம்? இழந்து போன ஊழியம் என்ன? யோனா ஊழியத்தை இழந்து விட்டார்.
என்று நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்கின்றார், நீ எழுந்து நினிவே பட்டணத்திற்கு போய் அதுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. அதாவது எப்படின்னா அவருடைய அக்கிரமம் என் சந்நிதியிலிருந்து எட்டியதுன்னு சொல்றப்ப இந்த யோனா என்ன பண்றாரு, எங்க நினிவேக்கு போகாம என்ன பண்றான், தர்ஷீஷுக்கு போறதுக்கு யோப்பாவுக்கு போய் அங்க போய் கப்பல்ல போய் டிக்கெட் வாங்கிட்டு தர்ஷீஷுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அப்ப நீங்க இங்க பார்க்கும் பொழுது இந்த யோனா என்ன ஊழியத்தை இழந்து போனார் என்று பார்த்தால், தேவனுடைய சித்தத்தை செய்வது ஒரு ஊழியம். சகோதர சகோதரிகளே, தேவ சித்தம் என்ன? நினிவே பட்டணத்திற்கு சென்று அங்கே தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். ஆனால் இந்த யோனா என்ன செய்கின்றார் என்று பார்த்தால், தன்னுடைய சுய சித்தத்திற்கு, தேவ சித்தத்திற்கு எதிராக செல்கின்றான். இவ்வாறு அவன் சென்றபடினாலே கர்த்தர் விட்டு விடுவாரா? அவன் இழந்து போன ஊழியத்தை மீண்டும் தருகின்ற தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப நீங்க இங்க பார்க்கும் பொழுது இந்த யோனா செய்கின்றபடியே அவன் என்ன பண்றான், தர்ஷீஷுக்கு போறதுக்காக அந்த கப்பல்ல ஏறி டிக்கெட் வாங்கிட்டு உட்கார்ந்தோன்னே கர்த்தர் பெரும் காற்றை வர வைக்கின்றார். என்னதான், கடல் கொந்தளிப்பு ஆகின்றதான், கப்பல் உடைகின்ற அளவுக்கு அந்த கொந்தளிப்பு வந்தோன்னே இந்த பிரச்சனை யாரால வந்தது என்று சீட்டு போட்டார்களாம். சீட்டு யோனா பேருக்கு விழுந்தது என்று யோனா 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, யோனா 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அந்த சீட்டு யார் பேருக்கு விழுந்துச்சா? யோனா பேருக்கு விழுந்ததாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப பார்க்கும் பொழுது யோனா பேருக்கு சீட்டு விழுந்துருச்சு, யோனா 1:7. அப்ப நீங்க இங்க பார்க்கும் பொழுது இதன் பிறகு யோனா என்ன பண்றாரு, அப்ப அங்க உள்ள ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க நம்ம என்ன செய்வது என்று சொல்லும்போது யோனா சொல்றாரு, என்ன அந்த கடல்ல தூக்கி போட்டுருங்க, அப்ப என்ன ஆயிடும், இந்த கொந்தளிப்பு நின்று போயிடும் சொன்னோன்னே அந்த ஜனங்கள் எல்லாம் கண்டு வெளிச்சு பாக்குறாங்க, இருந்தாலும் முடியலன்னு சொல்லிட்டு யோனாவை கடல்ல தூக்கி போட்டுறாங்க. யோனா 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாராம். இரவும் பகலும் 3 நாள் மீனின் வயிற்றில யோனா இருந்தார் என்று 1:17 நாம் படிக்கின்றோம் சகோதரர்களே. அப்ப நீங்க இங்க பார்க்கும் பொழுது யோனாவை ஏன் மீனுக்குள்ள ஆண்டவர் போக வைக்கன்னா, அவன் ஊழியத்தை இழந்தவனாக, அவன் தேவ சித்தத்தை செய்யாமல் தன் சுய சித்தத்தை செய்பவனாக தன் இஷ்டத்திற்கு சென்றபடியினாலே தேவன் அவனை சந்தித்து என்ன பண்றாராம், 3 நாட்கள் மீனின் வயிற்றுல இருக்காராம். அப்ப என்ன துடிச்சிருப்பாரு பாருங்க. இந்த யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பாடுதான். இந்த யோனா என்ன ஆயிடுச்சு, இப்பதான் ஆண்டவர்கிட்ட வராரு. யோனா பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்றாரு, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தார். என்ன நெருக்கம், மீனின் வயிற்றுக்குள்ள போயிட்டார், நாறுது ஒண்ணு, குறுக்க முடியல, அப்படியே டார்ச்சல் தாங்க முடியல. இப்பதான் புத்தி வருது யோனாவுக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சு யோனா, அப்ப ஆண்டவரே நான் என்ன பண்றது, என்ன காப்பாத்துங்கப்பாங்கிற மாதிரி மன்றாட ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப பாத்தீங்கன்னா யோனா 2:9 பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, நான் துதியின் சத்தத்தோட எங்க வருவேனா, உமக்கு பலியிடுவேன், என் பொருத்தனை நான் பண்ணின பொருத்தனை நிறைவேற்றுவேன், ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொன்னோன்னு என்ன ஆயிடுச்சா, 2:10 என்ன பண்றாரு கர்த்தரு, மீனுக்கு என்ன பண்ண, அந்த மீனுக்கு கட்டளையிட்டனால அது யோனாவை கட்டி போட்டதான். அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா சகோதரர்களே, அப்ப யோனா என்ன பண்றாரு, அது வரைக்கும் என்ன பண்றாரு, தன்னுடைய சுயத்துல இருந்தாரு. 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல என்ன சொல்றாரு, நான் பண்ணின பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு அவன் சம்மதித்தபடியினாலே, இழந்த ஊழியத்தை மீண்டும் செய்வதற்கு அவன் சம்மதித்தபடியினாலே கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டனால் அவனை கக்கி போட்டது சகோதரர்களே. அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா யோனா தன் சித்தம் செய்யாமல் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் தன் சித்தத்தை செய்தபடினாலே இந்த பாடுகளுக்குள் வந்தான். பிறகு யோனா போய் நினிவே பட்டணத்துல போய் அங்க என்ன 3 நாள் பிரயாணம் பண்ணி போய் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல யோனா 3 நாள்ல சொல்றாரு, 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்படும் சொன்னோன்னா அந்த ஜனங்கள் எல்லாம் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி இருக்கப்ப நினிவே ராஜாவுக்கு தெரிஞ்சோன்னு அவனும் சட்டம் போடுறாரு, ஆடு மாடுன்னு எல்லா மனுஷனும் என்ன பண்ணுவோம், எல்லாரும் உபவாசத்தை போடுங்க அப்படின்னு சொல்றப்ப தேவன் மனஸ்தாபப்பட்டு தான் செய்ய வேண்டும் என்று இருந்த தண்டனையை செய்யாமல் விட்டு விடுகின்றார். இதனால யோனா ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சாரு. ஆண்டவரே நான் இதுதான் முன்னாடியே சொன்ன, நீங்க மனஸ்தாபப்பட்டு விட்டுறீங்க ஆண்டவரேன்னு சொல்றப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன பண்றாரு, ஒரு ஆமணக்கு செடியை வர வச்சு அதன் வழியாக என்ன ஆயிடுச்சு, ஆமணக்கு செடி யோனாவுக்கு நிழல் கொடுக்குது. அடுத்த நாள் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டோன்னா அந்த பூச்சி போய் இந்த ஆமணக்கு செடி அரிச்சு போட்டோன்னா யோனாவுக்கு ரொம்ப வருத்தம், நான் செத்து போயிட்டா நல்லா இருக்கும், இப்படி இந்த ஆமணக்கு செடி அழிச்சிட்டீங்களா ஆண்டவர்னு ஆண்டவர் சொல்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல முளைச்சு ஒரு நாள் அழிஞ்சு போச்சு. இதை நீ நட்டியா நீர் பாய்ச்சினியா, இல்ல, இதுக்கே நீ இவ்வளவு பரிதபிக்கிறியே. யோனா 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல ஆண்டவருடைய இரக்கத்தை பாருங்க சகோதர சகோதரிகளே.
வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்கு அதிகமான நபர்களும் மிருக ஜீவன்களும் இருக்கிற இந்த பட்டணத்திற்கு நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லி அங்கே ஒரு விடுதலையை கொடுக்கின்றார் சகோதரர்களே. அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க யோனா அந்த ஊழியத்தை இழந்து போனான். அப்ப அதே மாதிரி இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க நீங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய இஷ்டத்திற்கு ஆண்டவர் அவருக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஊழியம் செய்யணும்னு அல்ல சகோதரர்களே. தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து அதற்கேற்றபடி நாம் ஊழியம் செய்யும் பொழுதுதான் நம்முடைய ஊழியம் ஷைன் பண்ண முடியும் சகோதரர்களே. அப்ப நம்ம சித்தம் என்ன, ஆண்டவரே நான் வந்துட்டேன், நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, உடனே எனக்கு எல்லா பொருள் எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வதிச்சா நான் ஊழியம் செய்யறேன், இல்லைன்னா நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன்னா அது ஊழியம் அல்ல சகோதர சகோதரிகளை. அதே மாதிரி நான் ஒரு செய்தியில சொன்னாங்க, ஆண்டவரே வேலைக்கெல்லாம் போய் பார்த்துட்டேன், ஒண்ணுமே வேலை கிடைக்கல, இறுதியா கிடைச்ச சான்ஸ் என்ன, அந்த ஊழியம் தான் வந்துட்டேன், என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவர்னா அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறோர் அல்ல. நம்முடைய ஊழியம் நம்ம என்ன பண்ணோம், ஆசையாய் தொடர்கிறேன்னு பவுல் சொல்றாரு. நம்ம இந்த ஊழியத்தை என்ன எதர்ச்சியாக அல்ல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார் சகோதரர்களே. அப்ப ஊழியத்திற்கு என்று அழைக்கப்பட்டவர்கள் சுய சித்தம் அல்ல, தேவ சித்தம் என்ன, ஆண்டவரே என்னுடைய ஊழியம் என்ன, 5 வகை ஊழியத்தில் என்னுடைய ஊழியம் எது, போதக ஊழியமா, அப்போஸ்தல ஊழியமா, தீர்க்க தரிசன ஊழியமா, மேய்ப்பன் ஊழியமா, எந்த ஊழியம் என்பதை அறிந்து, சுவிசேஷ ஊழியம் என்பதை அறிந்து ஆண்டவருடைய சித்தம் கேட்டு அதன்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் ஷைன் பண்ணுவீங்க சகோதரர்களே. இழந்து போன ஊழியத்தை யோனா எவ்வாறு பெற்றுக்கொண்டானோ அது போல இந்த காணொலியை பார்க்கின்ற நீங்க ஊழியத்துல தொய்வடைந்து சோர்வு நிலையில இருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவரத்துல இந்த நினிவே பட்டணத்தார் உபவாசத்தோடு இருந்தபடி நீங்களும் உபவாசத்து, ஆண்டவரே என்னுடைய ஊழியம் என்ன, நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறேன் என்பதை ஆண்டவரிடத்தில் கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நீங்கள் உலகத்தை கலக்குகிறவராக மாறுவீர்கள் சகோதரர்களை. சொல்லப்பட்டது வேதத்தில் சொல்லப்படி உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொன்னபடி நீங்கள் உலகத்தை கலக்கிறவர்களாக மாறி ஆண்டவருக்கு சாட்சி உள்ள ஊழியர்களாக நீங்கள் மாறுவீர்கள் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறது, மகனே மகளே, இழந்து போன ஊழியத்தை இந்த யோனா பெற்றுக்கொண்டபடி இழந்து போன ஊழியத்தை நான் உனக்கு மீண்டும் தருவேன் என்று இந்த காணொலி வாயிலாக ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் சகோதரர்களே. நீங்கள் கவலைப்படாதிருங்கள், எழுந்து புறப்படுங்கள், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று சொன்ன பொழுது இதோ நான் இருக்கேன் என்று அவன் சொன்னபடி நீங்க இன்றே ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். எழுங்கள், நாம் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு புறப்பட்டு ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வோம் சகோதர சகோதரிகளே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம பார்த்தபோது யோனாவை குறித்து தியானித்தோம். இந்த யோனா தேவ சித்தம் செய்தபடியினாலே, அவன் தேவ சித்தத்தை செய்ததுனாலதான் என்ன ஆயிடுச்சு, அவனுடைய பாடுகள் அவனை விட்டு நீங்கியது. அது போல இன்றே நாம் தவறுகளை உணர்ந்து எங்க நாம விழுந்தோம் அப்படிங்கிறத நாம் சிந்தித்து நம்முடைய ரூட்ல எந்திரிச்சு அப்படின்னா விழுந்தே கிடக்கக்கூடாது சகோதரர்களே. எழுந்து தேவ சித்தம் செய்கிறவர்களாக மாறுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப 3 பேரை குறித்து பார்த்தோம், யாக்கோபை குறித்து பார்த்தோம், யோனாவை குறித்து பார்த்தோம், இந்த இளைய குமாரனை குறித்து பார்த்தோம். இறுதியாக இழந்து போன எல்லாவற்றையும் ஒரு மனிதன் மீட்டுக் கொண்டான், அவன் தான் யோபு. இந்த யோபுவை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகின்றோம். யாக்கோபு சந்தோஷத்தை இழந்து போனார், கெட்ட குமாரன் ரட்சிப்பை இழந்து போனான், யோனா ஊழியத்தை இழந்து போனான், இதையெல்லாம் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். இந்த யோபு எல்லாவற்றையுமே இழந்து போய்விட்டான். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லப்பட்டுள்ளது. இந்த யோபுக்கு என்னென்ன இருந்துச்சான், 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதைகள், திரளான பணிவிடைக்காரர்கள் எல்லாம் இருந்தாங்களாம். இப்படி இருந்தும் இந்த யோபு என்ன பண்றாரு, எப்பவுமே ஆண்டவரை நோக்கி துதிக்கிறவரா இருந்தாங்க. யோபு 1:1 சொல்லப்பட்டிருக்கு, அவன் என்ன எப்படிப்பட்டவனா, யோபு தேவனுக்கு பயந்தவனா. அப்ப என்ன ஆயிடுச்சான், எல்லா காரியத்திலையும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற உத்தமனாக இருந்தான் அந்த யோபு. அப்ப இவ்வாறு இருக்கும்போது சகோதரர்களே, இப்ப ஆண்டவர் அப்ப பிசாசு என்ன பண்றான்னா அங்க வரான், அப்படியே தேவ சந்நிதியில நிக்கிறப்ப ஆண்டவர் கேட்கிறானா பாருங்க, ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாரு பாருங்க, என் தாசனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிற அவனை போல பூமியில ஒருத்தன் இல்லைன்னு ஆண்டவர் யோபுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. அப்ப பிசாசு சொல்றான் பாருங்க, சாத்தான், நீங்க யோபு வேலி அடிச்சு வச்சிருக்கீங்க, அவனை நீங்க கொஞ்சம் அவுத்து விட்டு பாருங்க. யோபு 1:10 சொல்றான், நீங்க எல்லாவற்றையும் எடுத்து பாருங்க, அப்ப அவன் உங்களை தூஷிக்காம இருப்பானா. நீங்க அவனுடைய பேர் பெருமை எல்லாத்தையும் நீங்க பிறவி வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, அவன் உங்களை தூஷிப்பான் அப்படின்னு சொல்றப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதோ யோபு உன் கையில இருக்கான், அவன் பிராணனை அவன் உயிரை மட்டும் எடுத்துறாத, நீ என்ன அவனால் செஞ்சுக்கோ அப்படிங்கிறவன் ஆண்டவர் கொடுத்துட்டு சொல்லிட்டு அனுப்புனா பிசாசு கிளம்பி போயிட்டான்.
அப்ப வந்து பார்க்கிறப்ப இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன பண்றான், யோபுவோட பிள்ளைங்க அங்க என்னன்னா 7 குமாரர் 3 குமாரத்திகள் 10 பிள்ளைங்க இருந்திருக்கு யோபுக்கு. யோபு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டல. இப்ப இவ்வாறு இருக்கும் பொழுது மூத்த குமாரன் வீட்டுல ஒவ்வொரு நாளும் அப்ப என்ன இந்த ஒவ்வொரு சான்ஸ் படி மூத்த குமாரன் வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டு திராட்சை ரசம் குடித்து இருக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சான், இவ்வாறு இருக்கும்போது யோபு வந்து ஒருத்தன் ஓடி வந்து ஃபர்ஸ்ட் சொல்றான் 4 காரியம் நடக்குமா. முதலாவது ஒரு மனுஷன் ஓடி சொல்றான், இந்த மாதிரி சபையர் வந்து என்ன ஆயிடுச்சு, கழுதைகளையும் ஏறு மாடுகள் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்றான். நான் மட்டும் தான் தப்பிச்சிருந்தேன், எல்லாரும் வேலையாட்கள் எல்லாம் பட்டையை கறிக்கினாலும் கொண்டுட்டான், நான் ஒருத்தன் தான் இருந்தேன் இந்த இடத்துல சொல்றதுக்காக வந்தேன்னு சொல்றான். இது ஒரு காரியம். அடுத்து என்னாச்சு, ஒருத்தன் ஓடி வரான். இது மாதிரி ஓடி வந்து வானத்துல இருந்து அக்கினி இறங்கிருச்சுங்க. அக்கினி இறங்கி என்னாச்சு, ஆடு மாடுகள் எல்லாத்தையும் போயிடுச்சு, நான் ஒருவ மாத்திரம் தான் மீஞ்சிருந்தேன் உங்கள்கிட்ட சொல்றதுக்காக வந்து 2வது வரான். அடுத்து 3வது ஒரு ஆள் ஓடி வரான் பாருங்க. ஓடி வந்து கல்தேர் இப்பதான் வந்து 3 பவுஞ்சுகளா வந்து நம்ம ஒட்டகத்தை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான், எல்லாரையும் ஆடுங்க மனுஷங்கள்லாம் வேலையாட்கள் எல்லாம் கொண்டுட்டான், நான் ஒருத்தன் தான் இருந்தேன் அதை சொல்றதுக்காக படத்துல வந்திருக்கேன்னு சொல்லி 4வதா ஒருத்தன் வரான், ஓடி வந்து சொல்றான் பாருங்க, இது மாதிரி வனாந்திரத்துல வந்து பெருங்காற்று வந்து வீசி உங்க பிள்ளைங்க எல்லாம் 10 பிள்ளைங்க இருந்த வீடு அப்படியே இடிஞ்சு விழுந்து எல்லாரும் செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க சகோதரர்களே. ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் போனதை பத்தி இல்ல, 10 பிள்ளைங்களும் செத்து போயிடுச்சான் ஒரே நேரத்துல. எப்படி இருக்கும் பாத்தீங்களா. அப்ப ஒரு காரியம், அவன் செல்வத்தையும் இழந்து போயிட்டான் யோபு, பிள்ளைகளையும் இழந்து போயிட்டார், எல்லா காரியத்தையும் இழந்து போய் ஓட்டாண்டி ஆகி நிக்கிறான். அப்ப இந்த காரியத்துல யோபு என்ன பண்ணாராம், தேவனை வந்து என்ன பண்றாராம், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு தான் யோபு சொல்றாராம், தவிர தன் வாயினால தேவனை தூஷிக்கல. இந்த யோபு கிட்ட இருக்கிற ஆவி நம்மள்ட்ட இருக்குமா யோசித்து பாருங்க சகோதரர்களே. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு ஏன்பா இப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் மேல குற்றப்படுத்துகிறவர்களாக இருப்போம். ஆனா யோபு என்ன பண்றான், தன் வாயினால ஆண்டவர் தூஷிக்கவே இல்லை. இப்படி இருக்கும் பொழுது அடுத்து ஆண்டவர் வந்து பிசாசானமா வர்றப்ப ஆண்டவர் திருப்பி சொல்றாரு, பாத்தியா நீ முகாந்திரம் இல்லாமல் யோபுவின் மேல் குற்றம் சமத்தி அப்படி பாக்க அவனை என்ன ஏவி அவனை பண்ண வச்சியே, இந்த பார் அவன் தன் உத்தமத்துல நிலைத்திருக்கிறான்னு சொல்றப்ப பிசாசு சொல்றான், மனுஷன் வந்து எல்லாத்தையும் இழந்தாலும் இருப்பான், அவனுடைய ரத்தத்திலே மாம்சத்தின் மேல எலும்பின் மேல கை வச்சு பாருங்க, அதாவது தோலுக்கு ஈடாக தோலையும் தன் ஜீவனுக்கு ஈடாக எல்லாத்தையும் மனுஷன் கொடுத்துருவான், அவனுடைய மாம்சத்தின் மேல எலும்பின் மேல நீங்க கை வச்சு பாருங்க, அப்போ உங்களை தூஷிப்பான் அப்படின்னு சொல்றப்ப அவன் பிராணனை மாத்திரம் எடுத்துறாத யோபு உன் கையில இருக்கான்னு சொல்லணும். இந்த பிசாசு என்ன பண்றான், உச்சந்தாலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் பருக்கள்னால யோபு நிரப்பிட்டான். அப்ப யோபு என்ன பண்றான், ஓட்டை எடுத்து அப்படியே சுரஞ்சிக்கிட்டு இருக்காரான். அப்ப நீங்க இங்க பாருங்க சகோதரர்களே, பொன் பொருள் எல்லாம் போயிடுச்சு, பிள்ளைங்க எல்லாம் போயிடுச்சு, இப்ப உடல் நலமும் போயிடுச்சு, எதுவுமே இல்லை, ஓட்டை வச்சு சுரண்டிக்கிட்டு இருக்கப்ப யோபு என்ன பண்றான், நான் நிர்வாணியா வந்தேன் தாயின் கருவில இருந்து, இப்ப நிர்வாணியா போறேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு சோதனை சொல்றப்ப அவருடைய மனைவி சொல்றா, இன்னும் உங்களுடைய உத்தமத்துல நிலைத்திருப்பீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடுங்க பிசாசுவ அவர் மனைவி வழியா பேசுறான் சகோதரர்களே. அப்ப யோபு சொல்றாரு, நீ பைத்தியக்காரியை போல பேசுறாய, தேவனிடத்துல நன்மை அனுபவித்த நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா என்று சொல்லி தன் வாயினால் அவன் தேவனை துக்கப்படுத்தல தூஷிக்கல சகோதர சகோதரிகளை. அப்ப இந்த யோபு விடத்துல இருக்கிற இந்த ஆவி நம்ம இடத்துல இருக்கா, நம்மையே நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றையும் யோபு இழந்து போயிட்டான். இதுக்கு மேல இந்த அமைதியா இருக்க யோபுவை சுரண்டு தூண்டி இது பண்றதுக்காகவே 3 நண்பர்கள் வர்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோபு 3ஆம் அதிகாரத்துல ஆரம்பிச்சு 41ஆம் அதிகாரம் வரைக்கும் ஃபுல்லா உரையாடல் தான். யோபுவே நீ பாவம் செஞ்சிருப்பீர் அதனாலதான் உமக்கு வந்திருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தனும் யோபுவை போட்டு சொல்றப்ப யோபு பதில் சொல்றாரு. இந்த ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவரே வந்து யோபுக்கா சொல்றாரு, அந்த 3 பேரும் நீங்க தவறா சொன்னீங்க, யோபு தன் வாயினால பாவம் செய்யல, உங்களுக்காக யோபு வேண்டுதல் செய்வான்னு சொல்றப்ப ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினாரா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க இந்த யோபுவை போல எல்லாவற்றையும் இழந்திருக்கிறீர்களா? நீங்க எல்லாத்தையும் மீட்டுக்கொள்ள ஒரு சூட்சுமா இருக்கு சகோதரர்களே. நீங்க பிறருக்காக ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். அப்ப சிநேகிதருக்காக யோபு தனக்காக தன்னுடைய செல்வத்திற்காக ஜெபம் பண்ணல, தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது அவனுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. அப்ப இத பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க எல்லாவற்றையும் இழந்து செத்து போயிட்டா நல்லா இருக்கும், தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணத்துல இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே, நீ எல்லாவற்றையும் இழந்து போனாலும் இழந்ததையெல்லாம் இரட்டத்தனையாக கொடுக்க நான் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன். நீ இந்த தேசத்திற்காக ஜெபி, ஜனங்களுக்காக ஜெபி, மற்றவர்களுக்காக ஜெபி, அப்பொழுது நீ இழந்த எல்லாவற்றையும் நான் இரட்டத்தனையாக கொடுத்து
உன்னை ஆசீர்வதிப்பேன், அதை மாத்திரமல்ல 2 மடங்காக கொடுப்பேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தருகின்றார் சகோதரர்களே. அப்ப தேவன் அவன் முன்னிலையை காட்டில பின்னிலை எப்படியா 2 மடங்காக ஆசீர்வதிச்சான். முன்னாடி என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா 7000 என்ன ஏர் மாடு இருந்துச்சான், இப்ப 14,000 வந்துருச்சான். 3000 ஒட்டகம் இப்ப 6000 ஒட்டகம் ஆயிடுச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 500 ஏர் மாடு 1000 ஏர் மாடு, அதே மாதிரி 500 கழுதைங்கிறது இப்ப 1000 கழுதை ஆயிடுச்சான். அப்ப டபுள் மடங்கு ஆசீர்வாதம். அது மாத்திரம் இல்ல, 10 பிள்ளைங்க செத்து போச்சா, மீண்டும் 10 பிள்ளைங்களை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இங்க பாருங்க சகோதர சகோதரிகளே, யோபு எல்லாவற்றையும் இழந்தாலும் அவன் தன் சிநேகிதருக்காக ஜெபித்தபடியினாலே கர்த்தர் அவனுக்கு 2 மடங்காக ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த யோபுவை போல நாமும் என்ன பண்ணோம், முதல்ல நம்ம வாயால நம்ம ஆண்டவர் தூஷித்திருந்தோம்னா இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க சகோதரர்களே. யோபு என்ன பண்ண, தன் வாயினால தேவனை தூஷிக்கல. ஆண்டவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான் சொன்னானே தவிர தேவன் ஆண்டவரை ஏன் இப்படி செஞ்சிட்டீங்கன்னு சொல்லலாம் ஆண்டவரை கம்ப்ளைண்ட் பண்ணல. அப்ப இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க நம்ம என்ன பண்ணுவோம், மனித பலகீனத்துல ஆண்டவரே எனக்கு என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம ஆண்டவரை கேட்டிருந்தா இன்னைக்கு மன்னிப்பு கேட்போம் சகோதரர்களே. நம்ம திரும்பி வருவோம். அப்ப திரும்ப நம்ம இன்னைக்கு தேசத்துக்காக ஜெபிங்க, இந்திய தேசத்திற்காக ஜெபிங்க, இந்தியா கிறிஸ்டியாவாக மாறுவதற்காக ஜெபிங்க, அனைத்து மாநில தமிழகத்திற்காக ஜெபிங்க சகோதரர்களே. ஒவ்வொரு மாவட்டத்திற்காக உங்களுடைய தாலுக்காக்காக ஜெபம் பண்ணீங்க. தேவனே இந்தியாவை சந்தியும் என்று சொல்லி நீ தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுது, பிறருக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்றியதும் அல்லாமல் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இங்க நம்ம பார்க்கும் பொழுது இந்த யோபு இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டபடி நாமும் இழந்ததை பெற்றுக்கொள்ள தேவன் இன்றே உங்களை நோக்கி அழைக்கின்றார் சகோதரர்களே. அப்ப நம்ம 4 நபர்களை குறித்து தியானித்தோம். இந்த முதலாவது யாக்கோபை குறித்து தியானித்த பொழுது இழந்த சந்தோஷத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டான். இளைய குமாரன் கெட்ட குமாரனை குறித்து தியானிக்கும் பொழுது இழந்த ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொண்டான். யோனாவை குறித்து தியானிக்கும் பொழுது இந்த யோனா இழந்து போன ஜபத்தை, அதாவது இழந்து போன ஊழியத்தை பெற்றுக்கொண்டான் சகோதரர்களே. இறுதியாக இந்த யோபை குறித்து தியானிக்கும் போது இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக பெற்றுக்கொண்டார். இந்த எல்லா காரியத்தையும் நம்ம தியானித்து பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனிடத்தில் வந்த பொழுது தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த காணொளியை பார்க்கின்ற நீங்க என்ன செய்யணும், ஆண்டவரிடத்துல ஓடி வரணும். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குமாரன் உயிரோடு இருக்கான்னு யாக்கோபு சொன்னப்ப யாக்கோபு உடனே டைரக்டா எகிப்துக்கு கிளம்பி போகல சகோதரர்களே. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நேர 46:1 பெயர் சேபாவுக்கு போய் தேவனுக்கு பலியிட்ட பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு யாக்கோபு நீ எகிப்துக்கு போக பயப்படாதே, நான் உன்னோட வருவேன், நீ எங்க பண்ணுவ, யோசேப்பு உன் கண்களை மூடுவான்னு சொல்லி நான் திருப்பி உன் ஜனத்தை இங்க கொண்டு வருவேன் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப யாக்கோபு அங்க தேவனிடத்துல போனபடியினாலே அவன் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான். அதன்படியே நடந்தது. 2வது யோனா தன் சித்தம் செய்தவனாக இருந்தாலும் யோனா 2:2 ஆண்டவர்கிட்ட வந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரிடத்துல வந்ததுனாலதான் இழந்து போன ஊழியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அது போல இந்த இளையகுமாரன் புத்தி தெளிந்தவனாக லூக்கா 15:20 ஆண்டவரிடத்துல மீண்டும் வந்து தகப்பனத்துல வந்தபடினால அவன் உயர்ந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டான். இங்க யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பு மாறினது. இந்த 4 பேருமே அவங்களுடைய சுச்சுவேஷன் எப்ப மாறுனுச்சு, கர்த்தரிடத்துல திருப்பி வந்ததுனாலதான் மாறுனுச்சு, ஜெபத்தினாலதான் மாறுனுச்சு சகோதரர்களே. அது போல இந்த காணொலியை பார்க்கின்ற நீங்க இன்னைக்கு பாடுகளின் மத்தியில இழந்து போய் நிக்கிறீர்களா, உங்க காரியம் மரணம். முதலாவது நீங்க இயேசு கிறிஸ்துவிட்ட ஓடி வர வேண்டும். 2வது முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்துல ஆண்டவரே என் சிறையிருப்பை மாற்றணும் இல்லாம இந்த யோபுவை போல பிறருக்கு தேசத்திற்கு ஜெபிக்கிறவர்களாக மாறும் பொழுது நாம் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 4 நபர்களும் கர்த்தரிடத்துல வந்து இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்தபடினால இழந்ததை பெற்றுக் கொண்டார்கள் சகோதரர்களே. அப்ப இந்த காணொலியை பார்க்கின்ற நாமும் இழந்ததை பெற்றுக் கொள்வதற்காக இன்றே இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஓடி வருவோம். நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த காணொலியை பார்க்கின்ற இந்த பிள்ளைகள் இழந்து போன சந்தோஷமாக இருந்தாலும், இழந்து போன ரட்சிப்பாக இருந்தாலும், இழந்து போன ஊழியமாக இருந்தாலும், இழந்து போன எந்த காரியமாக இருந்தாலும் தகப்பனே, எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும் எல்லாவற்றையும் நீ திரும்ப தர வல்லமை உள்ளவராக இருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இன்றே அவர்கள் இந்த இடத்தில் ஓடி வருவார்கள் தகப்பனே. நீர் அவர்களுக்கு இழந்ததை 2 மடங்காக தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம். நீர் அவர்களை ஆசீர்வதித்து 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே பொறுப்படுத்தி வழிநடத்துவீராக. வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் மேல் இருக்கும். நீங்கள் இழந்ததை
2 மடங்காக தேவன் தரப்போகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் bless you. ஹalleluya. ஆமென்.